டீலிமிட்டேஷன் பில் தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் விமன் ரிசர்வேஷன் பில் வந்தும் தகர்க்கப்பட்டது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை எதிர்க்கட்சிகள் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டுக்கும் உண்டான கனெக்ஷன் என்ன, எது யாரால் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல டீலிமிட்டேஷன் பில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாப்புலேஷன் வைஸ் மக்கள் தொகை கணக்கில் வச்சு அதிகமான சீட்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இதுதான் டீலிமிட்டேஷன் பில். இதுவே விமன் ரிசர்வேஷன் பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 2023 இது பாஸ் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டு விட்டது. அதாவது இனிமேல் எப்போ எலெக்ஷன் நடந்தாலும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், டெல்லி எலெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், எங்கே நடந்தாலும் அதில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்டமாக மாறிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதை பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 2027 சென்சஸுக்கு பிறகு வரக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு தான் இதை 33% கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சென்சஸ் இப்போ வரைக்கும் முடியலை. இப்போ கொண்டு வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2027 சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், ஏற்கனவே 2011 எடுக்கப்பட்ட சென்சஸை வச்சே விமன் ரிசர்வேஷன் பில்லை பாஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதுதான் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதனால என்ன ஒரு தவறு நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டுக்கு உதாரணமாக ஒரு 10 சீட் அதிகமாக கிடைக்கும்னு பார்த்தா, யூபிக்கோ இல்லை தமிழ்நாடோட பின்தங்கிய சில மாநிலங்களுக்கோ கூட பார்த்தீங்க அப்படின்னா 20 சீட்டு கிடைக்கும். அதாவது அதிகமான சீட்டுகள் கிடைக்கும். எல்லா ஃபண்ட்ஸில் ஆரம்பித்து எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்குது. இதுதான் டீலிமிட்டேஷனால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அதனால தான் டீலிமிட்டேஷன் அவங்க எதிர்க்கிறாங்க. விமன் ரிசர்வேஷன் பில் அவங்க எதிர்க்கலை. ஏன்னா ஏகமனதாக 2023 எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் அந்த ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது. இப்போ இவங்க தேவையில்லாமல் 2027 சென்சஸை உடச்சி 2011 சென்சஸ் வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2011 சென்சஸை கொண்டு வரணும்னா கூட டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் செய்ய முடியும். இதை பற்றி தான் நம்ம பெருசாக பார்க்கணும். 1971-72 ஒரு கமிஷன் இருந்தது. அதனுடைய டீலிமிட்டேஷனை முடிக்கிறதுக்கே 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதான் ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 வாக்கில் திரும்ப ஒரு தடவை பண்ணாங்க. அது முடிகிறதுக்கு 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ இவங்க இந்த டீலிமிட்டேஷன் பில் ஒருவேளை பாஸ் பண்ணியிருந்தா கூட அது முடிகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷங்கள் கூட ஆகலாம். இப்போ இதில் இப்போ ஆளும் கட்சியோடைய பிளான் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம அரசியல் சேர்ந்து பார்க்காம இதனுடைய விஷயம் என்னவாக இருக்குன்னு யோசிச்சோன்னா, இப்போ 2026 நடந்துட்டு இருக்கு. 2029 திரும்ப எலெக்ஷன் வர வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள கூட இது முடியாமல் போகலாம். அப்போ அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னு யோசிச்சோன்னா, நாங்கள் தான் விமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வந்தோம், டீலிமிட்டேஷன் படி இன்னும் முடியாததுனால எங்களுக்கு அதை பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டுகள் திரும்ப அதிகமாக தான் கிடைக்கும். அவங்களுடைய பவர் இன்னும் தொடர்ற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இன்னும் டிலே ஆகி 2029 முடியாமல் இருக்குது, 2033 கூட முடியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னும் அடுத்தது இப்போ 2024, 29, 35 வரைக்கும் அடுத்த எலெக்ஷன் வரல, 34 தான் அடுத்த எலெக்ஷன் வருது. அந்த நேரத்தில் டீலிமிட்டேஷன் கமிஷன் முடியாமல் இருக்குன்னா அப்பவும் திரும்ப இதையே சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நம்ம இந்திய சரித்திரத்தில் நடந்திருக்கு. ராமர் கோயில் கட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு 10 வருஷங்கள் இது பண்ணி 20 வருஷங்கள் பேசி அவங்க ஆட்சிக்கு வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த விமன் ரிசர்வேஷன் பில் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 10 வருஷத்தை கடத்த வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 3வது தடவையாக அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு 3 தடவை உட்காரணும், அவங்களுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பில்லாக தான் இது இருக்குது. ஏன்னா இங்கே விமன் ரிசர்வேஷனுக்கு எதிரி யாரும் இல்லை. 2023 எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கிறத திரும்ப யோசிச்சு பார்க்கணும். இப்போவும் அவங்க எல்லாரும் எல்லா கட்சிகளும் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் கூட லிங்க் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடங்களுக்கு சீட்டை அதிகப்படுத்திக்கணும், மற்ற மாநிலங்களுக்கு சீட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லும் பொழுது எதிர்க்கிறாங்க. இது நியாயமான விஷயமா இருக்குது. இது மட்டும் தான் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கணும். இதனால தான் டீலிமிட்டேஷன் கொண்டாடப்படுகிறது. விமன் ரிசர்வேஷன் பில் எதிர்க்கப்பட்டாலும் அது ஏற்கனவே 2023 பாஸ் செஞ்சிட்டனால அதுவும் கொண்டாடப்பட வேண்டியது தான். அதை ஆக்டிவ் கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. இதை புரிந்து கொள்ள வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய பொறுப்பு.